ஸ்விக்கி செயலியை பயன்படுத்தி ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து சாப்பிடுவதையே இப்போதுள்ள மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். காரணம், ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டால் இருப்பிடத்திற்கு வந்து கொடுத்துவிட்டு செல்வார்கள். அசைவம், சைவம் என அனைத்து உணவுகளும் கிடைக்கும் என்பதால் இதனையே மக்கள் அதிகம் விரும்புகின்றனர். இந்த நிலையில் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்ட பெண்ணுக்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. பெங்களூருவை சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் பாரிஸ் பாணினி என்ற உணவகத்தில் இருந்து ஸ்விக்கி மூலம் சைவ சாண்ட்விச்சை ஆர்டர் செய்துள்ளார். ஆர்டர் செய்த சில நிமிடத்தில் சாண்ட்விச் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. அதனை பெற்றுக்கொண்ட அந்த பெண் சாப்பிட்ட போது சாண்ட்விச்சில் இறால் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து ஸ்விக்கி நிறுவனத்திடம் புகார் அளித்தார். உரிய பதில் கிடைக்காததால் கடுப்பான அந்த பெண் ஸ்விக்கிக்கும் பாரிஸ் பாணினி உணவகத்திற்கும் சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்பி நஷ்ட ஈடாக 2 லட்சம் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நுகர்வோர் நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு செலுத்த வேண்டும் என ஸ்விக்கி மற்றும் பாரிஸ் பாணினி ஆகிய இரு நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டது. சைவ உணவை தேர்ந்தெடுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு அசைவ உணவுப் பொருட்களை வழங்கியது சேவை குறைபாடு மற்றும் நுகர்வோருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.